2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் நடைபெற்று வருகிறது. அது இயற்கையா நடப்பது போல் தோன்றினாலும் அதெல்லாம் காலத்தின் தேவை, செயற்கையாகவே அது நடைபெறுகிறதுன்னு சொல்லலாம். பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து தமிழக மாநில காங்கிரஸ் கட்சி வெளியில வந்துருச்சு. அங்க இருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு ஜனநாயக கூட்டணி, அந்த திமுக கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணியில இருந்துமே சில கட்சிகள் வெளியில வந்துருச்சு. இப்போ தமிழ் மாநில காங்கிரசினுடைய நிலைப்பாடு அவருடைய தொண்டர்களால் எடுக்கப்பட்டது அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரு. உள்ளாட்சி தேர்தலை மனதில் வைத்து இந்த முடிவை எடுத்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்றது மாதிரியே சட்டமன்ற தேர்தல் 2026க்கு பிறகு அதில் வந்த ரிசல்ட்டு பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது அப்படின்னு தான் தெரியும். இனிமேல் இந்த தமிழ்நாடு எதை நோக்கி போகிறது, தேர்தலுடைய பிரச்சாரமே இனிமேல் எப்படி இருக்க போகுது. நேரத்தில் ஒரு பாருமை, இது ஒரு நல்ல கட்சிப்பா அப்படிங்கிறது ஒன்று, இது நேர்மையான கட்சிப்பா அப்படின்னா இவங்க மேடையில் ஏறினாங்கன்னா சும்மா கிழிச்சு தொங்க போட்டுருவாங்க, பேசியே இவங்க கவுத்துருவாங்கப்பா அப்படின்னு. தைரியமாக முடிவு எடுக்கக்கூடிய கட்சிப்பா அப்படின்னு. இதில் மிராசுகள், வளர்ந்தனால் செல்வந்தர்கள், தனவந்தர்கள்லாம் இருக்கக்கூடிய கட்சி, காசுக்கெல்லாம் ஆசைப்படுவாங்க, ஒரு பெரிய டீசெண்டான கட்சிப்பா, இப்படியெல்லாம் ஒவ்வொரு கட்சிக்கும் வருது. நீங்கள் என்ன மாதிரி உங்களை நீங்கள் நினச்சிக்கிட்டா கூட பரவாயில்ல, நாங்கள் ஓட்டு எப்படி வேணாலும் போடுவோண்டா அப்படிங்கிறது மாதிரி போட்டு இப்போ எல்லாத்தையுமே நிலைகுலைய வைத்திருக்கிறார்கள் அரசியல் கட்சிகளை அப்படின்னு தான் பார்க்குறோம். சில ஜாதி அமைப்புகள் இது கட்சியாக திரண்டு இருந்தால் கூட அவங்களுதே நிறைய ஃபனால் ஆயிருக்கு. சரி, கட்சி காசு கொடுத்தா நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு இருந்தவங்கெல்லாம் கூட மண்ணை கவி இருக்கிறார்கள். இந்த தேர்தலில் முகமே தெரியாத கேண்டிடேட்லாம் நிறையா வின் பண்ணதுனால இப்போ எல்லாருமே ஒரு மாதிரி அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. இனிமேல் நம்ம எப்படி அரசியல் செய்ய போகிறோம், நம்ம இவ்வளோ நாள் போயிட்டு போகிறது கரெக்டா இல்லையா அப்படின்னே அவங்களுக்கு தெரியல. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து வெளியேறிய ஜி.கே. வாசன் மிகவும் ரொம்ப கண்ணியத்தோடு பல விஷயங்களை செய்திருக்கிறார் அப்படின்னு. சாதாரணமாக கூட்டணியிலேருந்து வெளியில் வரும் பொழுது அந்த கட்சிகள் ஏற்கனவே அது எத்தனை வருடங்களாக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே சொல்கிறீங்க 25 வருடம் கூட்டணியில் இருந்த திமுக காங்கிரஸ் என்னெல்லாம் பேசுது அப்படின்னு, துரோகி அப்படின்னு திமுக காங்கிரஸ் சொல்லுது. நீங்கள் எங்கள் ஓட்டில் தானே எத்தனை நாள் எம்பி ஆனீங்க அப்படின்னு காங்கிரஸ் இவங்கள பார்த்து சொல்கிறது இது போல். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, அதிமுக பாஜக 2 பேருடன் எங்களுக்கு உறவு அதெல்லாம் ஒன்று இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களோட. அதே போல் எங்களுக்கு சின்னம் கிடைக்கிறது சிக்கல் இருந்தது, தேர்தல் ஆணையம் ஒதுக்கலை, இதற்காக நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம், அங்கேயும் எங்களுக்கு நீதி கிடைக்கல. ஸோ நல்லா தெரிஞ்ச ஒரு சின்னத்தில் நிற்கலாமே அப்படின்னு சொல்லி தான் தாமரை சின்னத்தில் போட்டிட்டோம். ஆனால் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டே ஆக வேண்டும்னு எங்களை யாரையும் நிர்பந்திக்க, நாங்களா சூஸ் பண்ணது தான். மாறாக நீங்க பாருங்க, திமுக கூட்டணியில எங்களை நிர்பந்தித்தார்கள் வெளிப்படையாவே துரை வைகோ சொல்றாரு. ஐயோ நாங்க அந்த சின்னத்துல நின்னுட்டோமே, இல்லைன்னா நான் மினிஸ்டர் ஆயிருப்பேனேன்னு ஜவாஹிருல்லா வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறது. ஷாஜகான் அமைச்சர் ஆயிட்டாரு, அவரை விட நான் ஒன்னும் பெரிய அடிப்படைவாதி நான் ஆயிருப்பேனே, தெரியாம சின்னம்மா அந்த திமுக சின்னத்துல நின்னுட்டேனே அப்படின்னு அவர் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறாரு. நாங்க எங்களுடைய சின்னத்திலே இருந்தோன்னா முதல் ஆளாக நான் சப்போர்ட் பண்ணியிருப்பேங்கிறது மாதிரி தான் வைகோ சொல்கிறாரு அப்படிங்கிறோம். இப்போ அவங்க 27ஆம் தேதி ஏதோ ஒரு மீட்டிங் போகிறாங்களா, அதில் நாங்கள் முடிவெடுப்போம் இந்த கூட்டணியில் தான் இருக்க போகிறோமா இல்லையாமான்னு. ஆனால் அவர் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாரு, தாவேக்கா ஆட்சி நீடித்திருக்கும், 5 வருஷம் அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விசிக திமுக குறித்து ஒவ்வொன்றாக பேச வருகிறது. இவ்வளவு நாள் நான் ரொம்ப கண்ணியத்தோடு இருந்தேன் அப்படி அப்படின்னாரு. காட்டு மன்னார் கோயிலில் ஏன் தேர்தலில் நிற்கலைங்கிறது உட்பட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ விசிக குறித்து திமுகவினர் ஏதாவது RS பாரதியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா இன்னும் பல விஷயங்கள் வெளியில வரும். இந்த ஆராஜா ஒரு கூட்டணி மாறும் பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் எத்தனை காயப்பட்டிருக்கிறாங்க விசிகவினர் அப்படின்னு. சாதாரணமாக அவங்க ரியாக்ட் பண்ணுறதை ஒன்றும் செய்யலை அப்படிங்கிற விஷயம்லாம் இப்போ சொல்லப்படுகிறது. ஆகவே ஒரு பக்கம் கூட்டணியிலேருந்து வெளியேறியவர்கள் அந்த கூட்டணி தலைமையே ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் ஜி.கே. வாசன் என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு ஜி.கே. மூப்பனாருடைய பையன். ஜி.கே. மூப்பனார் ஒரு டீசென்ட் பொலிட்டீஷியன் அப்படிம்பாங்க. அவருடைய மகன் ஜி.கே. வாசன். இல்லை ஜி.கே. வாசன் என்ன விஷயம்னா அதில் கவனிக்கணும்,
இது வந்து வாரிசு அரசியல் தானே அப்படிம்பாங்க. ஆக்டிவாக ஜி.கே. மூப்பனார் களத்தில் இருக்கிற வரைக்கும் அவர் மகனை கொண்டே வரல. அவருக்கு பிறகு கட்சியினராக அவங்கள வலித்து கொண்டு வந்தது தான். கோவிந்த வாசன்னு அவர் தனியாக தான் தெரிஞ்சாரே தவிர அவர் இவருடைய அந்த நிலையில் கூட வந்து நானும் அரசியலில் இருக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி கூட வரலை அப்படிங்கிறதையும் கூர்ந்து கவனிக்கணும். கட்சியினராக கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த பாரம்பரியம், அந்த டீசென்சி, இஷ்டத்துக்கு பேசுறது அப்படியெல்லாம் பேசக்கூடியவர் அல்ல. அதனால் நாங்கள் எங்களுடைய கட்சி பாருங்கள், ஒரு கட்சி சுய பரிசோதனை செய்யுது. பல கட்சிகளை சுய பரிசோதனை செய்ய தானே வச்சிருக்கு இந்த தேர்தல். இப்போ பாஜகலேருந்து அண்ணாமலை விலகிட்டாரு. அண்ணாமலை இல்லாத பாஜக அடுத்தது எப்படி கட்டமைக்கிறதுன்னு அந்த கட்சி இனிமேல் யோசிச்சாகணும். இப்போ வீத லீடர்ஸ்னு அவர் ஆரம்பிச்சிருக்காங்களா? இவ்வளவு நாள் அவர் பாஜகவில் இருக்கும் பொழுது கட்டமைப்பு பற்றியெல்லாம் பெரிய அளவு கவனம் செலுத்தாதவர் இப்போ வீத லீடர்ஸை கட்டமைக்கக்கூடிய வேலையை அவர் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு இப்போ இவர் என்ன சொல்றாரு, உள்ளாட்சி தேர்தல் வருது, 12 வருஷமாக நான் கட்சியை பற்றி நாங்கள் கவலையே படல. ஒரு அரசியல் கட்சி கூட்டணிங்கிற ஒரு விஷயத்தை நம்பியே நாங்கள் எங்கள் கட்சியை நாங்கள் கட்டமைக்கவே இல்லை அப்படிங்கிறாரு. அதை விட ஒரு ஸ்டெப்பு போய் பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியிலேருந்து யுவராஜன் ஒரு இளைஞர் காங்கிரஸ்ல எல்லாம் கூட இருந்தார். அவர் நான் பொது வாழ்க்கையை விட்டு போகிறேன், இவ்வளோ நாள் 25 வருஷமாக டிஎம்சியில் இருந்தேன், தமிழ் மாநில காங்கிரஸில், எனக்கு இவ்வளவு நாள் வாய்ப்பு, வசதி, மரியாதை, நான் என்னென்னலாம் அரசியலில் எனக்கு ஒரு தளம் கிடைத்ததோ எல்லாமே ஐயா ஜி.கே. வாசன் தான் காரணம். நான் உங்களுடைய விசுவாசத்தை, நன்றியை எப்போவுமே மறக்க மாட்டேன். ஆனால் இப்பொழுது எனக்கு இதிலிருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து நான் விளைவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரும் கண்ணியமாக ராஜினாமா பண்ணுறாரு. இப்போ எடப்பாடி அங்கே அதிமுக கூட்டணியில் சிக்கல், பலர் பிரிஞ்சு போகிறாங்க. இப்போ நேற்று அவங்க கூட்டம் போடுறாங்க. எது அதிமுகலே பிரிந்து தவேக்கால ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க போட்டியிட்டதே அதிமுகல, எடப்பாடி கீழே 1 மாசம் தான் ஆகுது. ஆனா அந்த தலைமையை பத்தி எப்படி அசிங்கமாக பேசுறாங்க. 20 கோடி ரூபா ஒரு சீட்டுக்கு நாங்க கொடுத்தோம் அப்படி இப்படின்லாம் பேசுறாங்க. இப்போ அந்த 20 கோடி ரூபாய் எப்படியாவது தேர்த்தலாங்கிறதுக்காக இப்போ தாவேக்காவோட ஜாயின் பண்ணியிருக்கியான்னு அந்த ஊர் மக்கள் கேட்க மாட்டாங்களா? தொகுதி மக்கள் கேட்க மாட்டாங்களா? கவலைப்படலை அவங்க. ஏன்னா மக்களை பத்தி அவங்க எங்க கவலைப்பட வேணாம். இப்பொழுது எனக்கு ஆட்சி அதிகாரத்தில் ஏதோ ஒன்று வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்பொழுது தாவேக்கா வந்துடும். அவங்க வசை மாதிரி பொழிகிறாங்க. சி.வி. சண்முகம் இன்னும் ஒரு படிப்பில் போய் பாமக போட்ட பிச்சையில தான் இந்த 31 தொகுதியில அதிமுக வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். இது மாதிரிலாம் நெகட்டிவாக ஒவ்வொரு கட்சி தலைவர்களை பற்றி, தலைமையை பற்றியும், இப்போ பாஜகலேருந்து பிரிந்து சொன்னால் இவங்களுக்குள்ளாரே சோசியல் மீடியாவில் பெரிய சண்டை நடந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தால் கூட காவேரி டெல்டா அவர், அதனால ஒரு கண்ணியம் அவருக்கு இருக்குது. ஒரு கண்ணியமாக அவர் இந்த கூட்டணியை விட்டு பிரிந்து போகும் பொழுதே கூட ரொம்ப டீசெண்டாக பேசிட்டு உறவுலாம் இருக்குது, எனக்கு மோடியின் மீது மரியாதை இருக்கிறது, ஆனால் நாங்கள் எங்கள் கட்சியை பார்க்க தவறிட்டோமே, எங்கள் கட்சியில் இருக்கிறவங்களாம் இப்போ தான் கூப்பிட்டு சொல்கிறான் நம்ம கட்சியை பார்ப்போம் தலைவரேன்னு. தொண்டர்களுடைய முடிவை ஏற்றுக்கிறேன், அதனால் இந்த கூட்டணியிலிருந்து விலகுறேன்னு ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருக்கிறார். இனிமேலாவது அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கட்சி பலமாக இருந்தால் தான் என்ன டிமாண்டிங் பவரே வரும். இப்போ அதனால தானே அவங்க சொந்த சின்னத்தில் நிற்கலை, பாஜகவோட சின்னத்தில் நின்னாங்க. நாளைக்கு அவங்களுடைய கட்சியை வலுப்படுத்தினால் தானாகவே தேடி வந்து எங்கள் கூட கூட்டணி வைங்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. அப்படிங்கிறது அரிதினும் அரிதாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. கூட்டணியை விட்டு விலகி சென்றவர் கூட்டணியை குறித்து எந்த அசிங்கமாகவோ நெகட்டிவாகவோ சொல்லாமல் பிரிந்திருக்கிறார். இது அரிதினும் அரிதான காட்சியாக இப்பொழுது அரசியல் வானிலே தமிழகத்திலே இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி.